Hello all, welcome back to the session. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பைத்தான் டிக்ஷனரிஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ பைத்தான் டிக்ஷனரிஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கீ வேல்யூ பேரா எதையாவது ஸ்டோர் பண்ணணும், சேவ் பண்ணணும் மெமரிலனா அப்ப டிக்ஷனரிஸ்க்கு போறோம். நம்ம ஜாவா கூட கம்பேர் பண்ணோம்னா ஹேஷ் மேப், ஹேஷ் டேபிள், மேப் கான்செப்ட்ஸ்ல இது வரும். ஓகே, ஸோ இதுல கீ வேல்யூ பேர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஆர்டர்ட் அண்ட் இட் இஸ் சேஞ்சபிள். இட் வில் நாட் அலோவ் டூப்ளிகேட். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன ஆர்டர்னா என்னன்னா நம்ம கொடுத்த ஆர்டர்லயே இது வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கும் டேட்டாவை. இது எப்ப எந்த வெர்ஷன்ல இருந்துன்னு பாத்தீங்கன்னா பைத்தான் 3.7ல இருந்து தான் இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அதுக்கு முன்னாடி வரையும் இது அன்ஆர்டர்டா தான் இருந்தது. ஓகே, அதே மாதிரி இது சேஞ்சபிள்னா நீங்க டேட்டாவை எப்ப வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து இதுல டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. ஓகே, இப்ப நம்ம எப்படி ஒரு டிக்ஷனரிய கிரியேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது திஸ் டிக்ஷனரி அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நேம் ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்குள்ள தான் நம்மளோட டிக்ஷனரி இருக்கும். ஆனா என்ன சொல்லியிருந்தோம், கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ இதுதான் நம்மளோட கீ. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சனை பத்தியோ இல்ல ஒரு காரை பத்தியோ இல்லைன்னா ஒரு மொபைல் போனை பத்தி நம்ம எழுதுறோம் அப்படின்னா ஸோ பிராண்ட் என்ன. ஓகே, ஸோ இப்போ மொபைல் ஃபோன் நம்ம என்ன பண்ணலாம், சாம்சங் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, சாம்சங்ன்றதா பிராண்டு. அதுல என்ன மாடல். ஓகே, என்னோட மாடல் வந்து நான் டேப்னு சும்மா கொடுக்குறேன். சாம்சங் கேலக்ஸி. ஓகே, அதுல நமக்கு என்ன பண்ண போறோம், இது நம்ம should have comma. ஓகே, செப்பரேட்டட் பை comma தான் நெக்ஸ்ட் கீ வேல்யூ பேர். எந்த இயர் வந்து நம்ம கொண்டு வந்தோம். ஓகே, மாடல் ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்துட்டேன். மாடல். ஓகே, என்ன இயர் நம்ம இது ரிலீஸ் ஆச்சு. ஓகே, ஸோ இயர் வந்து 2010 வச்சுப்போமா. நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன கலர். ஓகே, ஸோ கலர் வந்து பிளாக். ஸோ இதுதான் நம்மளோட டிக்ஷனரியோட ஸ்ட்ரக்சர். இப்படிதான் நீங்க டிக்ஷனரியை கிரியேட் பண்ணுவீங்க. இப்ப இதுல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். என்ன டவுட் அப்படின்னா, இப்ப கலர்னா ஒன்லி பிளாக் கிடையாது, ஒயிட் இருக்கு, பிங்க் இருக்கு. ஏன்னா சாம்சங் கேலக்ஸி அந்த இந்த கலர்லாம் கொடுக்குறாங்க. ஓகே, சேல் பண்றாங்க அப்படின்னா அப்ப அதை நான் எப்படி வந்து இங்க கொண்டு வருவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிக்ஷனரியில டேட்டா டைப்புக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஓகேவா, டிக்ஷனரியில ஸ்ட்ரிங் இருக்கலாம், விச் இஸ் லைக் சாம்சங் கேலக்ஸி அந்த மாதிரி. இன்டீஜர் இருக்கலாம், இயர் மாதிரி. பூலியனும் இருக்கலாம், லிஸ்டும் இருக்கலாம். பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே வந்து இப்ப பூலியனுக்கே நம்ம போவோமே, டேபா நான் கேட்கிறேன், ஃபால்ஸ் நான் கொடுக்குறேன். அது டேப் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபோன் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஓகே, ஸோ அந்த எஃப் வந்து நம்ம கேபிட்டல்ல கொடுக்கணும், அதாங்க எரர். ஸோ இப்போ சாரி, ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி கம்மிங் பேக் டு லிஸ்ட். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு கலர் இல்லை, வி ஹாவ் மல்டிபிள் கலர்ஸ் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதை ஒரு லிஸ்டா வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரியும் நமக்கு இங்க ஃபெசிலிட்டி இருக்கு. இதுல என்ன பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, ஸோ பிளாக் இருக்கு, ஒயிட் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா இந்த மாதிரியுமே நம்ம டிக்ஷனரியை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் இதோட டைப்பை பிரிண்ட் பண்றேன். ஸோ நமக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தெரியும், டைப் ஆஃப் திஸ் டிக்ட்னு கொடுக்குறேன். ஓகே, அப்ப என்ன வரும் நமக்கு, வில் ரன் கரண்ட் ஃபைல். ரன் பண்ணும்பொழுது நமக்கு கிளாஸ் டிக்ஷனரி அப்படின்னு வரணும், டிக்ட்னு வரும். ஓகே, ஸோ வந்துருச்சு. இதுதான் நம்மளோட டிக்ஷனரியோட பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்ப நம்ம டிக்ஷனரி எப்படி ஜென்ரலா பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிண்ட் திஸ் டிக்ட்னே கொடுப்போம். இப்ப ரன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, இதுவே நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஆர்டர்டுன்னு சொல்லியிருந்தோமா. ஆர்டர்னா நம்ம கொடுத்த ஆர்டர்லயே அப்படியே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. எஸ், ஆமா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், சேஞ்சபிள் பார்த்தோம். அதே மாதிரி டு நாட் அலவ் டூப்ளிகேட்ஸ் பார்த்தோம். ஸோ டு நாட் அலவ் டூப்ளிகேட்ஸ் என்ன பண்ண போறேன்னா, இப்ப டேப் வந்து தே ஆர் ரிலீசிங் இட் 2010, அதுக்கப்புறம் 2015ல திருப்பி வேற மாடல் ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, கேலக்ஸி, சாம்சங் கேலக்ஸி அப்படின்னும் போது இயர் 2015 நான் கொடுக்கேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணா இல்ல ரன் பண்ணா நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்டேட்டட் இயர் 2015 தான் வருதே தவிர ப்ரீவியஸ் வரல. ஓகே, ஸோ டு நாட் அலவ் டூப்ளிகேட்ஸ்னா இதுதான் ரீசன். ஓகே, ஏன்னா
ஒரே இதை வந்து கீயை வந்து நீங்க மல்டிபிள் பிளேஸ்ல கொடுத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணும்போது எந்த கீ எடுக்கணும் அதுக்கு தெரியாது, அதனால தான் டூப்ளிகேட் அலோவ் பண்றது கிடையாது. ஓகே, ஸோ சேஞ்சபிள்ங்கிறதையும் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ முதல்ல எப்படி ஆக்சஸ் பண்றது நம்மளோட டிக்ஷனரியோட வேல்யூஸ் அப்படிங்கறத பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ மொத்தமா நம்ம பிரிண்ட் பண்ணோம். எனக்கு மொத்தமா வேண்டாம், எனக்கு வந்து எனக்கு என்ன வேணுமோ அது மட்டும், அந்த வேல்யூ மட்டும் வேணும் அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்றேன், பிரிண்ட் திஸ் டிக்டோட ஓகே என்ன வேல்யூ வேணும் அப்படிங்கறத நான் கொடுக்கணும். ஓகே, என்ன வேல்யூ எனக்கு வேணும், எனக்கு வந்து பிராண்ட் வேணும். ஓகே, இது என்ன பிராண்ட் அப்படின்றத மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணு, எனக்கு டோட்டலா பிரிண்ட் பண்ணாத அப்படின்றத நான் கெட்ல கொடுக்க போறேன். எனக்கு என்னென்ன கீஸ் இருக்கு, அதாவது இந்த டேட்டா மட்டும் பிராண்ட், மாடல், இயர், கலர் அதை மட்டும் பிரிண்ட் பண்ணுனா, ஸோ அதுக்குமே எனக்கு என்ன இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு which is called டாட் கீஸ். திஸ் டிக்ட் டாட் கீஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா கீஸை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ எனக்கு அதுல தேவையான கீஸை நான் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி வேல்யூஸ் மட்டும் இருக்கிறதுனாலும் நம்ம கீஸுக்கு பதிலா இங்க வேல்யூஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகே, இது வேல்யூஸை மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணும், அதுதான் நம்மளோட இது. ஓகே, இப்ப நம்ம வந்து சேஞ்சுக்கு வரும். ஓகே, இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ கீஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு, வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னா, ஒரு காரோட இல்ல வந்து இப்ப நம்ம ஒரு டேட்டா இருக்கு, அதோட வேல்யூவை மட்டும் நான் மாத்தணும். நம்ம டேட்டா மாத்த போறோமா, ஸோ இந்த மாடலை நம்ம என்ன மாத்த போறோம், கேலக்சில இருந்து கேலக்சி 2ன்னு மாத்துறோம். ஓகே, ஸோ இப்பயும் மாடல் ஸ்பெல்லிங் தப்பு தானே, நம்ம மாடல் ஸ்பெல்லிங் மாத்திட்டு இப்ப என்ன பண்ண போறோம், இதோட மாடலை மாத்த போறோம். இந்த திஸ் டாட் டிக்ல இருக்க ஓகே மாடலுக்கு சாரி என்ன பேர் கொடுக்க போறோம் அப்படின்னா கேலக்சி 2ன்னு கொடுக்க போறோம். இப்ப நான் டிக்ஸ் டாட் டிக்ட பிரிண்ட் பண்ணனா எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, பாப்போமா, கேலக்சி 2 மாறிடுச்சா. ஸோ இதுதான் நம்ம சேஞ்ச் பண்றது. ஓகேவா, ஸோ எப்படி நம்ம ஐட்டம்ஸை வாங்கணும்னு நமக்கு தெரியும். இப்போ கீ வேல்யூ பேரோடையே உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை விட்டுட்டு இன்னொரு மெத்தட் இருக்கு, அதுதான் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ இதை பிரிண்ட் பண்ணா எப்படி வருது பாருங்க உங்களுக்கு. ஓகே, கீ வேல்யூ பேராவே தனித்தனியா வரும். ஸோ இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். தனியா நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா இப்படி வரும், இப்படி டாட் ஐட்டம்ஸ் கொடுத்து பண்ணீங்கன்னா ஒன்னொன்னு தனித்தனியா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மகிட்ட இருக்க மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி அப்டேட் பண்ணணும், டேட்டாவை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். இதுல நீங்க ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும். நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க, கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வேல்யூவை நீங்க ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ சார்ஜர் வந்து இருக்கா இல்லையா இந்த மொபைலோட அப்படிங்கறத பண்ணணும் அப்படின்னா திஸ் டாட் டிக்ட்டுக்கு அப்டேட்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த அப்டேட்ல நீங்க என்ன கொடுக்கலாம், என்ன வேல்யூ நீங்க கொடுக்கணுமோ, என்ன கீ வேல்யூ பேர். ஓகே, இதை ஆட் பண்றது கீ வேல்யூ பேரா தான் நீங்க ஆட் பண்ண முடியும். ஸோ கீ வேல்யூ பேர்ல சார்ஜர், ஓகே இஸ் சார்ஜர் அவைலபிள் அப்படின்றதுக்கு நான் என்ன கொடுக்குறேன், காலன் கொடுத்துட்டு, இப்ப நிறைய இதுல சார்ஜரே வர்றது இல்லை, ஸோ நான் ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன், எஃப் கேபிட்டல்ல கொடுத்துறேன். ஸோ முடிஞ்சிச்சா, இது வந்து அப்டேட். இதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த சார்ஜரோட இதுவும் நமக்கு வந்திருக்கும். ஓகே, இஸ் சார்ஜர் ஃபால்ஸ் வந்துச்சா, அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, இதையே நான் ரிமூவ் பண்ணணும், ஏதோ ஒன்னத்தை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு, டாட் பாப்னு இருக்கு. ஓகே, திஸ் டிக் டாட் பாப். ஓகே, சோ பாப்ங்கிறது எதை நீங்க எடுக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லலாம். ரிமூவ்ஸ் த ஸ்பெசிபிக் ஐட்டம். ஓகே, நான் சொல்ற ஐட்டமை நீ ரிமூவ் பண்ணு அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஓகே, நம்ம அந்த இஸ் சார்ஜரை தான் ரிமூவ் பண்ண போறோம். இஸ் சார்ஜர் அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம திருப்பி என்ன பண்ணலாம், இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப நான் பிரிண்ட் பண்ணும் போது இஸ் சார்ஜர் வரக்கூடாது, வரல, கரெக்ட். ஓகே, அதே நீங்க லாஸ்ட் ஐட்டம், அதாவது நான் ஸ்பெசிபிக்கா இது கொடுக்கல, எனக்கு லாஸ்ட் ஐட்டம் மட்டும் ரிமூவ் பண்ணு அப்படின்னா அதுக்கு திஸ் நம்மளோட டிக்ஷனரி டாட் பாப் ஐட்டம்னு இருக்கு. ஓகே, நம்ம வேண்டியதை டெலிட் பண்ணனா இப்படி யூஸ் பண்ணலாம், லாஸ்டா இருக்கிறத டெலிட் பண்ணனா இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் தான் நம்மளோட
டிஃபால்ட் மெத்தட்ஸ் விச் இஸ் அவைலபிள். அது இல்லாம டெல் கீவேர்ட் வச்சும் டெலீட் பண்ணலாம். அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சொல்லுங்க. கிளியர் பண்ணா டாட் கிளியரும் இருக்கு. எல்லாத்தையுமே நான் எடுக்கணும் அப்படின்னா திஸ் டிக் டாட் கிளியர் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் உங்க டிஃபிகல்டிஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. See you in the next session. Bye.